இவன் அஸ்வின், இவன் கார்த்திக், 2 பேரும் ஐடி எம்ப்ளாயி. இவன் சாவமா ஏன் சாவமான்னு தெரியல. 16 வருஷமா 2 பேரும் கூடயே சுத்திட்டு இருக்கோம். என்ன இன்ட்ரோ தெரியா? மூட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம். ஏய், எதுக்கு போன பார்த்து சிரிச்சுருக்க? ஒண்ணு சும்மா தானே, நீ போட்டோ எடுறா. நீ போட்டோ மறைக்கிற ஒண்ணும் இல்ல. ஏய், என்கிட்ட மறைக்கிற ஒண்ணும் இல்லடா. நீ போட்டோ எடுத்துட்டு போலாம். நீ போட்டோ எடுத்துட்டு போலாம். காட்டு எனக்கு காட்டு. போட்டோ எடுத்துட்டு நம்ம போலாம். நீ காட்டு ஏதோ மறைக்கிற. சரி, நான் போம்போது சொல்றேன், வா போலாம். ஏய், போம்போது சொல்றா, என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? போம்போது சொல்றேன். ஏய், காட்றா. ஏதோ மறைக்கிற. நான் போம்போது சொல்றேன்டா. என்கிட்ட மறைக்கிற. போம்போது சரி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்டா. நீ வா. சொல்லு. நீ மழுப்பாத, நீ முதல்ல சொல்லு. நான் சொல்லுவேனா சொல்லுவேன். நான் சொல்லுவேனா சொல்லுவேன். நீ எப்ப சொல்லுவேன்னு பார்க்கலாம். நீ இப்ப சொன்னாதான் நான் இப்ப வண்டி எடுப்பேன். இப்ப சொல்லு. சரி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இரு, ஓட்டாத, எதுவுமே சொல்லக்கூடாது. சரி சொல்லு. நீ ஒரு 7 நாளைக்கு அக்கா வீட்டுக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போனேல்ல? ஆமா. அப்போ ஒரு வேலை நான் பண்ணேன். டேய், என்னடா பண்ணி தொலைச்ச? பதறாத. ஒன்றும் பண்ணல. நான் ஒரு பொண்ணை 15 நாளா பார்த்துருந்து எனக்கு தெரியும். ஆமாண்டா. இரு, அந்த பொண்ணு நான் போய் பேசினேன். என்னதே பேசுனியா? பேசினேன்டா சொன்னேன். டேய், நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசுனியா? இரு, என்ன பேசுன சொல்றது பாரு. நான் எப்பவுமே நம்ம ஏதாவது டீ குடிக்க போவோம்ல? ஆமா. ஆனால் அந்த 15 நாளா பார்த்து அந்த பொண்ணை நான் பார்த்துட்டே இருந்துச்சு. எனக்கா ஒரே குஷி. இன்னொரு பொண்ணு பார்க்குதுன்னா எப்படி நம்ம பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும்ல, எனக்கு தோணுச்சு. அப்போது ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே இருந்தேன். சரி, டீ குடிக்க போகலான்னு சொல்லி நானும் டீ குடிக்க வந்தேன். நான் எப்பவுமே பார்க்கறது அந்த பொண்ணை காணும். எனக்கா பக்குன்னு அடிச்சிச்சு. சரி, போய் தொலையட்டும், கேபினுக்கு போய் தொலைஞ்சு உட்காந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேபின் கரெக்டாக திரும்ப பின்னாடி நின்று இருந்தா. இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஃபாஸ்ட்டாக திரும்பி தான் இடிச்சிருப்பேன். என்னை இப்படியே வச்சு கை வச்சே பார்த்துட்டே சிரிச்சிட்டே இருந்தா. எனக்கா சிரிக்கிறதா இல்லை தெரிச்சு ஓடுறதான்னு கூட எனக்கு தெரியல. டக்குன்னு கண்ணடிச்சா. அப்படியே ஊன்னு என்னமோ மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சுடா. சரி, அந்த பொண்ணோட பேர் தான் என்ன? ஜாரா. என்னது, ஜாரா? டேய், ஜார் இல்ல, ஜாரா. ஓ, ஜாராவா? சரி, அந்த பொண்ணோட போட்டோவாவது வச்சிருக்கியா? இல்லடா, டே பேசவே இல்லடா. ஃபோன் வாங்கி எப்படியாச்சும் ஃபோன் நம்பர் வாங்கலாம், அட்லீஸ்ட் இன்ஸ்டா ஐடியாச்சும் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதுக்குள்ள நம்ம மேனேஜர் பையன் இருக்கான்ல? ஆமா. இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டோம். அந்த பொண்ணு இதான் சாகன்னு ஓடி போயிடுச்சு. இப்போ ஃபோன் நம்பரும் இல்லை, இன்ஸ்டா ஐடியும் இல்லை, ஃபோட்டோ கூட இல்லடா. என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரிடா, இதுக்கும் அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சதுக்கு என்னடா சம்மந்தம்? இதுவா, இங்க வா. இங்க பாரு, நெக்ஸ்ட் எப்படி பார்த்து போட்டு செம்மையா இருக்காளா? ஆமா. டேய், அப்போ பிரியாணி தான் டெய்லி எனக்கே கிடைக்குமான்னு தெரியல. இது உனக்கு வேற நொட்டணுமா? ஜாலி தான், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு. நியூஸ் கேட்டே நான் சொல்லிட்டேன், கிளம்பலாமா? இப்போ டைம் ஆச்சு, போலாம். ஏய், என்னடா அதுக்குள்ள போலாங்கிற? ஏன், என்ன பண்ணு? அந்த வீடியோ எல்லாம் எடுக்கல? அது அப்புறமா பார்த்துக்கலாம், வா. 8 வரைக்கும் போதும். சரி, வா. உன் வாழ்க்கை ஜாலி தான். வா, போதும், வா. நீ கண்ணு வச்சதே நான் அப்புறமா போயிடுவா. வண்டி புரிஞ்சுக்கிறேன். பார்த்து பத்திரமா போ. வந்து பொண்ணெல்லாம் இருக்கு, நீ கேட்டு பக்கத்தில். தெரியும்ண்ணா. ஏய், ஏன்டா நோண்டிட்டே வந்துருக்க? அது இல்லடா, எனக்கு அது பொண்ணு பேசணும் போலே இருக்கு. ஆனால் நம்பரும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் தங்கச்சி சொல்லி பேசிட்டு அப்படியே பேச வேண்டியது தானே? தங்கச்சிங்களா? தங்கச்சி வேறு இவ வேற வச்சு. ஓ, என்னடா ஆச்சு? என்னடா உனக்கு பிரச்சனை? ஹலோ, யாரு? அஸ்வின் தானே? ஆமா, நீங்க யாரு? நீங்க சொன்னதாங்க தெரியும், தெரியாம இப்ப நான் என்கிட்ட லாஸ்டா பேசுனீங்கல்ல? ஜாராவா? ஜாரா. சரி, ஒரே நிமிஷம், 2 மினிட்ஸ். நான் டிரைவிங்ல இருக்கேன், கூப்பிடுறாரு. டேய், சத்தியம் பண்ணி வச்சுட்டு. என்னடா சத்தியம்? எதுக்குடா? நான் சொன்னது யார்ட்டே சொன்னியா? உனக்கு இப்பதான் இந்த விஷயமா சொன்னேன். ஏய், நான் யாருக்குதான் சொன்னேன்? சரி, எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றியா? என்ன? நம்பர் தரேன். உன் கொலிக் இருக்கால? ஆமா. அவட்ட என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. சிக்கன் பிரியாணி வாங்கி தருவியோ, மட்டன் பிரியாணி வாங்கி தருவியோ, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நம்பர் தரேன், அந்த நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் இப்போ கால் பண்ண, அவட்ட போய் பேசணும். அட இருடா, ஃபோன் எடுக்கறா. டைப் பண்ணிட்டியா? டைப் பண்ணு. இந்தா
அவளுக்கு அனுப்பி இது நம்பர் யாருன்னு கேளு. அனுப்புற சீக்கிரம். இருடா, அனுப்ப வேணாமாடா, உன்னோட அளப்பறைக்கு ஒரு அளவு இல்லடா. நெட் ஆன் பண்ணியா? இருடா, நெட் ஆன் பண்ணியா? தான்டா இருக்கு. சரி பண்ணு. ஐயோ ஜானா வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏய், அந்த நம்பர் தான்டா. கிடைச்சிருச்சு. போடா வாடா. டேய் 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 டேய், எங்கடா போற? டேய் டேய், ஏன்டா டேய், ஒரு பொண்ணு நம்பர் கிடைச்சோனே என்ன விட்டுட்டு போறியாடா? டேய் டேய், வரேன்டா போடா. உன்னை நம்பி வந்த பாருடா. டேய் என்ன சொல்லணும்டா? டிரைவிங் இருந்தானா அதான். ஆமாமா, இவர் தான் டிரைவிங் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. செக் பண்ணியா? ஏய் நிஜமா இல்லப்பா, யாருக்கு செக்லாம் பண்ண சொல்லப்பா. வாஷ் நீ தெரியாதா? பண்ணியிருக்கடா ஃப்ராடு. எது ஃப்ராடா? என்னது ஃப்ராடா? ஏன்டா டேய், நான் லூசுன்னு சொன்னாலே எனக்கு கழுவி கழுவி ஊத்துவியடா. இப்போ பாரு, ஒருத்தி ஃப்ராடுன்னு சொல்ற, அவளை மட்டும் விட்டு போறியா? என்னாச்சு? டேய் நான் ஃப்ரெண்ட்ரா. இல்லம்மா, இங்க ஒரு கொசு தொல்லை தாங்கல அதான். ஆமாமா, நீங்க எல்லாம் அப்படியே. இல்ல நீ சொல்லு. சொல்லுமா சொல்லு. அம்மா எப்படி உன் நம்பர் எனக்கு என் நம்பர் எப்படி உனக்கு நம்மளோட ஹெச்ஆர்ட்டே இருந்து ஹெச்ஆரா? டேய் போலாண்டா, வாடா, மழை வர மாதிரி இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ற? முறாம பட்டு தொலைறா. உன் லவலா புடிங்கிட்டு போடா. போடா போடா. இல்ல மேண்டக்க பார்த்துப்பான். ஆமா ஆமா, லவ எப்படியா கழிச்சிட்டு இருக்கு கடவுளே. வீடு வந்துருச்சா? வீடா? டேய் போதும்டா டேய். சரி போடாம கிளம்பி நான் கால் பண்ண ஒரு ஹாஃப் அன் கழிச்சு வந்து. நீ எனக்கு கால் பண்ணுவேன். அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே உனக்கு டைம் கரெக்டா இருக்கும். வீட்டுல இருந்தா நான் பேச முடியாது. நீ வெளியே வந்தனா உங்க சாக்கு நான் பேசிப்பேன். நல்லா வருவாடா. டைரி மில்கே குச்சி முடியல வாங்கி தரேன். ஆமா ஆமா ஆமா, போடா டேய். கடை சாப்பிட்டு வந்துரு. ஏய் என்னடா லவ் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஆளைய பார்க்க முடியல? கடுப்பு கலப்பாது. ஏன்டா என்னடா ஆச்சு? பேசவே இல்லையா? இன்னும் ப்ரொபோஸ் பண்ணலடா. ஏன்டா ப்ரப்போஸ் பண்ணாம இருக்க? பண்ணுடா. பயமா இருக்கு. என்னடா பயப்படுற? இதெல்லாம் உனக்கு புதுசா? அது இல்லடா, எனக்கும் பிடிச்சிருக்கு அவளுக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓப்பனா தான் பேசுறோம். ஆனா வெளியே சொல்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கே. அதெல்லாம் சொல்ற, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ என்ன செருப்படி வாங்கி பாப்ப? எல்லாமே சொல்லிட்டியா? பாஸ் போகும்போது கொண்டு சொல்லிட்டேன். ஏய் நீ ஓட்ட வாய்டா நீ. டேய் உண்மையா இருக்கணும், எல்லாமே உளறிட்டேன்டா. நான் என்ன அதுக்கிட்ட இவ்வளவு உண்மையாவாடா? சரி விட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியல. ப்ரப்போஸ் பண்ணி பார்க்குறேன். சரி வா, அப்போ நம்ம போலாம். பண்ணுவாள் கண்டிப்பா பண்ணுவா. உனக்கு பண்ணாம இருப்பாளடா. வாடா ஒண்ணுதான் முத்து ஊத்துவேன். வாடா பாத்துக்கலாம் அதெல்லாம். கோவமா? இல்ல உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்கிட்டயா? என்ன கேட்க போற? எனக்கு ஒரு கவிதை சொல்லு. கவிதையா? ஆமா சொல்லு. இப்பெல்லாம் சொல்ல நான் வராதுடி. உனக்கு நோ சொன்னேன், என்ன கவிதை சொல்லுவ? அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உனக்கு நோ சொல்றேன். சொன்னேன், என்ன கவிதை சொல்லுவ? அதை சொல்லு. சரி சொல்றேன்.
ஏய் ஏடா சோகமா இருக்க? என்னடா என்ன சொல்கிறது, ப்ரப்போஸ் பண்ணேன், இந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கால் பண்ணி கவிதை சொல்லுங்க, அதுவும் சொன்னேன். அப்போ பண்ணாதான் சரி, அப்போ கால் கட் பண்ணாதான். இதுமாரி காலும் பண்ணல, அனுப்ப மெசேஜுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பிடிச்சிட்டா பிடிக்கலையா, இல்லை ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், நான் ஃப்ரெண்டாக நினச்சி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஒரு டேஷும் எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, கட்டுப்பாக இருக்குது. ஆடா விடுறா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் நல்ல நியூஸ் வரும், விடு. இங்கே என்ன கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுடா, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. அட்லீஸ்ட் பிடிக்கல, ஆனால் லவ் மட்டும் பண்ணிக்கலாம், லவ் வேணாம் ஃப்ரெண்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதுவும் சொல்லலை. இல்லை லவ் பண்ணுறேன் ஆனால் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல, ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கலாம். எதுவுமே சொல்கிறது நான் என்ன யோசிக்கிறது? கண்டிப்பாக வருவாடா, விடுறா, நீ ஃபீல் பண்ணாதடா, அவள் கண்டிப்பாக வருவா, விடு, பார்த்துக்கலாம். அப்போ வா. கவிதையா? இரு சொல்கிறேன். விழியாய் உன்னை நினைத்து, இமையால் உன்னை காத்து, அன்பால் உன்னை அறிந்தேன், காற்றின் வடிவா என்று அறியாமலே. கண்ணே கண்ணே காதலே, ஏனோ ஏனோ விலகி போகுதே. கண்ணே கண்ணே காதலே, ஏனோ ஏனோ விலகி போகுதே. ஓ oh